மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தாங்கன்னா அங்கங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து வலியுறுத்தி இருக்கு. அதனால் தயவுசெய்து மழை பெய்யும் போது எங்கேயும் வெளியே போகாதுங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரண்ட்டு கம்பம் இடத்தாலாம் தயவுசெய்து போகாதுங்க. ஏன்னா பெரிய பாதிப்பு எல்லாருக்குமே வந்து தெரியும். கரண்ட் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து அந்த ஒயர் போகிற இடம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துப்பாங்க. இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, எல்லா இடத்துலையும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் லைட்டாக பாதி வந்து திறந்து வச்சுருப்பாங்கன்னா, ஏன்னா தண்ணிலாம் உள்ளே போகிறதுக்காக. அதுவும் வந்து பார்த்தோங்கன்னா மக்கள்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ரொம்பவுமே வந்து அறிவுறுத்தி இருக்கு. அதே போல் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் அலர்ட் ஏரியாலாம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால். ஆரஞ்சு அலர்ட் வந்து பார்த்தோம்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. மஞ்சள் அலர்ட் வந்து பார்த்தோம்னா திருச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டங்கள்லாம் வந்து வானிலை நிலவரப்படி கொடுத்துருக்காங்க. அதனால மக்கள் அங்கங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதே போல எல்லாருக்குமே தெரியும், போன முறை வந்து மழை பெஞ்சு கொஞ்சமாவது வந்து தண்ணி வந்துருக்கும்ல, அவங்களாம் தயவுசெய்து வெளியே போயிட்டு வேற ஏதாவது சொந்தக்கார வீட்டில் தங்கும்படியும் வந்து தமிழக அரசு வந்து கேட்டுக்கொண்டிருக்கு. அதே போல அங்கங்க இந்த கால்வாயெல்லாம் வெட்டி இருக்கும். எல்லாருமே வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசு வந்து அவசர கால மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஃபோன் பண்ணி உங்களுடைய அவசரத்துக்கு கண்டிப்பாக வந்து அழையுங்க. அதே போல அந்த தொகுதி கவுன்சிலர், மாவட்ட செயலாளர், பல நிர்வாகிகளோட நம்பர் எல்லாமே அவங்களுடைய சமூக வலைதளம் போட்டிருக்காங்க. அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து உதவி வந்து கேட்டுக்கலாம். அதே போல முக்கியமாக பவர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிக மழைனாலும் ஈபிலையும் என்ன பண்ணுவாங்க, அதனால பவர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டல் அது இதெல்லாம் தயவு செய்து வாங்கி வச்சுக்கோங்க. இதே போல் தொடர்ந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்லூரிகள்லாம் நிறைய மாவட்டங்களில் வந்து லீவும் விட்டுருக்காங்க. இன்னும் சென்னை மாதிரியான நகரத்தில் வந்து பார்த்தோங்கன்னா இன்னும் வந்து அறிவிப்பு எதுவும் வரல. அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோங்கன்னா இன்ஸ்பெக்ஷன், அதாவது எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கோ அங்கெல்லாமே வந்து எடுத்து வர்றதுக்கான வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பாதிப்பான இடத்துலலாம் வந்து பார்வையிட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி. அதே போல செங்கம்பரம்பாக்கம் ஏரியிலையும் வந்து தண்ணி வந்து 100 கனஅடிக்கு மேலே திறந்துட்டு இருக்காங்க. அதனால அடையாறு மற்றும் வேளச்சேரி இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் பாதிப்படைவாங்க. அதாவது கரையோரம் இருக்கிற மக்கள்லாம் அவங்களும் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து எச்சரிச்சிருக்கு. எவ்வளோதான் அரசு வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் நம்ம தான் வந்து காப்பாற்றிக்கணும். அதனால மக்களும் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த பருவமழையை நம்ம எதிர்கொள்ளலாம். நன்றி.